மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்து சந்திரன் என்பது கோச்சார ரீதியாக நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. நன்மைகள் மிகச்சிறப்பாக நடைபெறுகின்ற நாள். நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. எந்த ஒரு இடையூறுமின்றி நீங்கள் உங்களுடைய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நாள் என்று சொல்லலாம். பொருளாதார ரீதியாக சற்று இறுக்கமாக இருக்கும் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு டைட் சிச்சுவேஷன் என்று சொல்லலாம். அதனால் ஒரு பணம் சரளமாக கொடுப்பது வாங்குவது, பணம் ரொட்டேஷன் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு சுலபமாக இருக்காது. ஆனால் நீங்கள் மற்றபடி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நன்மைகள் ஓரளவு நடைபெறும். தொழில் சுமாராக முன்னேற்றம் அடைகின்ற நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு மனதிலே இனம் புரியாத ஒரு போராட்டமாக இருக்கும். ஒன்றுமே கெடுதலே இருக்காது, ஆனால் இவர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ மனசில் வரும். அதை அச்சமா நாணமா என்னென்றே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சொல்ல முடியாத ஒரு எக்ஸ்பிரஷன், விவரிக்க முடியாத ஒரு உணர்வு, நவரசங்களுக்கு உட்படாத ஒரு உணர்வு இவர்களுக்கு புதுமையாக இருக்கும். அதன் மூலமாக மனதிலே ஏதோ ஒரு இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொண்டு அதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அத்தகைய மன நோய்களை நீங்களாகவே களைந்து கொள்ளலாம். அதற்கு சில எளிய பரிகாரங்கள் இருக்கின்றன. ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருந்தால் மனம் தெளிவாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. கடகராசிக்கும் ராசி அதிபதி சந்திரன் 3ஆம் இடமாகிய கன்னியிலே சனியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் எதிர்மறை எண்ணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். நன்மைகள் தான் நடக்கும், ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பொதுவாகவே இந்த சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற நாட்களிலே கொஞ்சம் மைண்டு வீக்காக இருக்கிறவங்க எல்லாருமே அன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருப்பாங்க. இன்றைய தினம் கன்னி ராசியிலே இருக்கும் சனியோடு சந்திரன் சேர்ந்திருப்பதால் சந்திரன் ராசி அதிபதியாக உள்ள கடகராசிக்காரர்கள் ஏதேனும் ஒன்றை கண்டு தேவையில்லாமல் பயந்து கொண்டு இருப்பார்கள், கவலைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். நான் சில பேரை பார்த்திருக்கிறேன், எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். சப்போஸ் இன்னைக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே நான் என்ன பண்ணுறது, இப்படி ஒரு கவலை அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி ரொம்ப பெக்யூலியரான சில கவலைப்படுபவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்றைய தினம் வழக்கம் போல் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். 4ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே 4 கிரக சேர்க்கை, ராசி அதிபதி சூரியனோடு புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. அது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு, ஒரு மிகப்பெரிய ராஜயோகமான ஒரு கிரக அமைப்பு என்று சொல்ல வேண்டும். என்ன வேண்டுமானாலும் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அது தானாக நடந்துவிடும். எது நடக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்களோ அது நடந்துவிடும். உங்களுடைய தொழிலிலே உங்களுக்கு இணையாக யாரும் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. ராசியிலிருந்து இன்று இரவு சந்திரன் நகர்ந்து 2ஆம் இடம் செல்ல போகிறது. இரவு நேரத்திலே உங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். அதிலே திருமணத்திற்கான தகவல் வரும். அதை நாளைய தினம் முடித்து விடலாம் நீங்கள். அந்த அளவிற்கு வெகு தோதாக உங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு வரன் பற்றிய தகவல் இன்று உங்களுக்கு கிடைக்கும் இரவு நேரத்திலே. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சனிப்பெயர்ச்சி நடைபெறுவதற்கு 1 மாதம் சரியாக இன்னும் 1 மாதம் இருக்கிறது. இன்றைய தினம் திருமணம் நிச்சயமாவதற்கான வாய்ப்புகள் மிகவும் வலுவாக காணப்படுகின்றன. இன்னைக்கு நவம்பர் 22,
அடுத்த 21 டிசம்பர் 21 சனி பெயர்ச்சி. இன்னும் சரியா ஒரு மாதம் இருக்குது சனி பெயர்ச்சி ஆகிறதுக்கு. கன்னி ராசியை விட்டு சனி நகரப்போகிறது. அது செல்வதற்கு முன்பாகவே திருமணத்தை நிச்சயம் செய்துவிடும். சனி பெயர்ச்சி ஆன பிறகு திருமணம் நடக்கும். இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்களோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்பு. ராசிக்கு குரு பார்வை. 11ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயும் அந்த 4 கிரக சேர்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறது. தனஸ்தானம், லாபஸ்தானம் ஆகிய வீடுகளுக்கு உடைய கிரகங்களான சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு இருப்பதால் துளாராசிக்கு இப்பொழுது பொருளாதார முன்னேற்றம் அபரிமிதமாக இருக்கும். எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய தொகையெல்லாம் வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். எத்தனை செய்வர்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். லாபஸ்தானத்திலே சனிச்சந்திரன் சேர்க்கை, ராசி அதிபதி செவ்வாய்க்கு குரு பார்வை, நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறும். சொந்த வீடு வாங்கும் யோகம் மிகவும் வலுவாக இருக்கிறது. ஒரு சிலர் தங்களுடைய ஏதேனும் ஒரு ப்ராப்பர்ட்டி, தங்களுடைய நிலம், தோட்டம், தோப்பு, துறவு, வீடு, வாசல் ஏதேனும் ஒன்றை விற்று அதில் வரும் தொகையை எடுத்து வேறொன்றை வாங்கி அல்லது வேறு எதிலேனும் முதலீடு செய்து அது போன்ற மாற்றங்கள் எல்லாம் செய்கின்ற ஒரு அற்புதமான நல்ல நேரம் இப்பொழுது அமைந்திருக்கிறது. வீடு, மனை, நிலம் தொடர்பான விஷயங்களிலே ஒரு வெற்றி செய்தி வந்து சேர்கின்ற நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு அமோகமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். அபரிமிதமான நன்மைகள், அசாத்தியமான வெற்றிகள், மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஒரு பெரிய தொகையை வாங்கி ஒரு பெரிய செலவை செய்வீர்கள். விரயமும் சற்று அதிகமாக இருக்கும். சுப விரயங்களாக இருக்கும். நல்ல செலவுகளாக, மகிழ்ச்சியாக செய்கின்ற செலவுகளாக செய்கின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு இந்த நாளிலே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். தனலாபம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்நாளிலே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே உள்ள 4 கிரக சேர்க்கை மிக சிறப்பான நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி சனியோடு சந்திரன் இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறந்த நாள் என்பதால் இந்த நாளிலே உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இரவு 8 மணி வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு நன்மைகள் நடக்கும். முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் யாரோடமாவது பேச வேண்டுமானால் 8 மணிக்கு பிறகு பேசுங்கள். ராத்திரி 8 மணிக்கு அப்புறமா போய் எங்கே சார் பேசுறது, அதுக்கு ஒரு வழியாக நாளைக்கே பேசிக்கிறோம் அப்படிம்பாங்க சில பேர். அப்படி இல்லை, தொலைபேசி மூலம் இரவு நேரத்திலே ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருந்தால் பேசலாம் என்பதை சொல்வதற்காக நான் அப்படி சொல்கிறேன். இரவு 8 மணி 5 நிமிடம் வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது கும்பராசிக்கு. ஆகவே அதுவரையிலே நீங்கள் பேசும்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். இந்த நாளிலே சந்திராஷ்டமம் இருப்பதால் பேசும்பொழுது யோசித்து பேச வேண்டும். மற்றபடி தீமை எதுவும் நடக்காது. நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாகத்தான் இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். இரவு 8 மணி வரையிலே கிரக நிலவரம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி 5 நிமிடத்திற்கு ஆரம்பமாகும் சந்திராஷ்டமம் புதன், வியாழன் ஆகிய 2 நாட்களும் முழுமையாக இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை காலையில் தான் சந்திராஷ்டமம் முடிகிறது. ஆகவே இந்த புதன், வியாழன் ஆகிய 2 தினங்களும் நீங்கள் முக்கிய பணிகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்றே நீங்கள் இரவு 8 மணிக்குள்ளாக உங்களுடைய முக்கிய பணிகளை எல்லாம் முடித்துக் கொள்ள வேண்டும். 8:05க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது.